கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இந்த சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லுகிறார், ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவதாகவும் ஒரு மதிலை தாண்டுவதாகவும் சொல்லுகிறார். கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ இந்த சேனை, இந்த மதில் என்று சொல்லும்போது அது எதை காண்பிக்கிறது? ஆண்டவரிடத்தில் ஒரு பெரிய சேனை உண்டு. கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம். நம்முடைய ஆண்டவரிடத்திலும் ஒரு பெரிய சேனை இருக்கிறது. அந்த யாக்கோப்பு பிரயாணம் பண்ணுகையில் யாக்கோப்பு அந்த சேனையை கண்டு அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் கூட அதை வாசிக்கிறோம். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயும் என்று பெயரிட்டான். அப்போ நம்முடைய ஆண்டவருடையும் சேனை இருக்குது. ஆனால் தாவீதும் இங்கே சொல்கிறாரு, நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த சேனையும் இந்த மதிலும் எதை காண்பிக்கிறது? சேனை என்று சொல்லும்போது சத்துருனுடைய சேனையை காண்பிக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட சேனை சத்துருவின் சேனை. அப்போ அதனால தான் இவர் சொல்கிறார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன். ஆண்டவருடைய பலத்தினால, ஆண்டவருடைய வல்லமையினால, அவருடைய கிருபையினால அவர் என்ன பண்ணுவார்? ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வதாக அவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார். அப்போ இந்த நாட்கள் நாம் கூட இப்படியாக ஆண்டவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மாலை ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கும் போது நமக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரச்சனைகளை, போராட்டங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அந்த சூழ்நிலையில் நாம் எப்படி காணப்பட வேண்டும்? அதை பார்த்து பயப்படாமல் ஆண்டவருடைய பலத்தினால் அது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படியா நாம் பிரச்சனைகள், போராட்டங்கள் மேற்கொள்ளும் போது நாம் என்ன எப்படி காணப்படுகிறோம்? ஒரு சேனைக்குள்ளே நாம் பாய்ந்து போகிறோம். அது சத்துருவின் சேனை. நம்ம ஆண்டவருடைய வேலை நிமித்தமாக, ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக நாம் அப்படியாக சத்துருக்கள் மத்தியில் நாம் காணப்படுவது, சத்துருக்கள் மத்தியில் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுவது எல்லாம் அதை காண்பிக்கிறது. அப்போ இந்த நாட்கள் கூட நாம் இந்த அனுபவத்தில் நாம் காணப்படுகிறோமா? இந்த அனுபவத்தில் பலப்பட்டு இருக்கிறோமா? இந்த அனுபவம் நமக்கு உண்டாயிருக்கிறதா? இல்லை இந்த நாட்கள் கூட நாம் சத்துருக்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோமா? புறஜாதியர் மத்தியில் நாம் ஜீவிக்க பயப்படுகிறோமா? இந்த நாளில் கூட ஆராய்ந்து பார்ப்போம். அநேக ஜனங்க கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? புறஜாதி மத்தியில் போய் ஜீவிக்க, புறஜாதியார் மத்தியில் இருந்து அந்த இடத்துல ஒரு ஆண்டருக்கு ஒரு சாட்சியாக இருக்க விரும்ப மாட்டாங்க. அவங்களாம் இந்து ஜனங்கள், சத்தியத்தை அறியாத ஜனங்கள், அந்த ஜனங்கள் மத்தியில் போய் நாம் குடியிருப்பதா என்று சொல்லி பயப்படுவார்கள். அப்படி அல்ல, நாம் அந்த ஜனங்கள் மத்தியிலும் அவர்களுக்கு முன்பாக நாம் எப்படி காணப்பட வேண்டும்? ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன எப்படி காணப்படுகிறோம்? ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போகிறோம். சத்துருக்கள் நிறைந்த, சத்தியத்தை அறியாத ஜனங்கள், உலகத்தின் ஜனங்கள், பாவத்தின் ஜனங்கள், விக்கிரகாராதன ஜனங்கள், இந்த ஜனங்கள் மத்தியில் நாம் ஜீவிப்பது எதை காண்பிக்கிறது? ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வதை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நாம் கூட நம்முடைய நம்மை ஆண்டவர் நடத்துகிற விதங்களை அறிந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து இப்படியாக நாம் ஜீவிக்க நாம் பழக வேண்டும். ஜீவிக்க நம்மை ஒப்படைக்க வேண்டும். இப்படி ஜீவிக்கும் போது நம்ம ஒரு சத்துருக்கினுடைய சேனை, ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போகிறோம். இப்படியாக நாம் ஒரு சேனைக்குள்ளே சத்துருவின் மத்தியில் ஜீவிக்கும் போது, ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கும்போது, ஆண்டவரோட வார்த்தைக்கு சாட்சியாக நிற்கும்போது, ஆண்டவருக்கென்று கிரியை செய்யும்போது, அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கென்று ஒரு சேனையை அனுப்புவார். அதுதான் யாக்கோபுக்கு சம்பவித்தது. யாக்கோபு போய் திரும்பி வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? தம்முடைய தூதர்களை அனுப்பி அவனை பாதுகாக்கும்படியாக அப்படி செய்தார். அந்த இடத்துல கூட பாருங்கள், அவன் தேவ தூதர்களுடைய சேனையை கண்ட உடனே
இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லி மக்னாயும் என்று பேர். அப்போ நம்ம ஆண்டவருக்கென்று சத்துருக்கள் மத்தியில் நாம் ஜீவிக்கும் போது, சத்துருக்கள் மத்தியில் இருந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவரை உயர்த்தும் போது, ஆண்டவர் நமக்கென்று ஒரு சேனையை ஏற்படுத்தி வைப்பார். நம்மதியிலே ஒரு பெரிதான சேனை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும், நம்மை பாதுகாக்கும், சத்துருவின் வல்லமைக்கெல்லாம் விலக்கி விடுவிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தில் காணப்படுகிறோமா? பயங்கரமான விக்கிரகாராதனை ஸ்தலமாக இருக்கும். விக்கிரகாராதனை அதிகமாக செய்யக்கூடிய நிறுவனங்களாக இருக்கும். அது போன்ற இடங்களில் கூட என்ன பண்ண நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் போது கர்த்தருக்குள் நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும்? சாட்சியாக நிற்க வேண்டும். அது ஒரு சத்துருவின் சேனை. விக்கிரகாராதனை அதிகமாக செய்வாங்க ஒரு சில நிறுவனங்களில், ஒரு சில வியாபார ஸ்தலங்களில். அந்த இடத்துல கூட நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் போது, அந்த வேலையை செய்யும் போது அந்த இடத்துல நம்ம எப்படி காணப்படுகிறோம்? ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக காணப்படுகிறோம். இதனால் இது போன்ற அனுபவத்தின் வழியாகலாம் தேவன் நம்மை நடத்தும் போது நாம் அதற்கெல்லாம் நம்மை ஒப்புவித்து தேவனுக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். இப்படியாக காணப்படும் போது நாம் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போகிறோம். அப்போது தேவனும் மகிமைப்படுகிறார், தேவன் நமக்குள் இருந்து சந்தோஷப்படுகிறார், தேவன் நமக்குள் இருந்து இளைப்பாறுகிறார், தேவன் நமக்குள் இருந்து அநேகரை விடுவிக்கிறார், தேவன் நமக்குள் இருந்து கிரியை செய்கிறார், தேவன் நமக்குள் இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அப்போது தான் நிறைவேறும். நாம் எப்போதும் தெய்வத்தை அறிந்த ஜனங்கள் மத்தியில், ஆவிக்குரிய ஜனங்கள் மத்தியில், கிறிஸ்துவ மத்தியிலே இருந்து கொண்டு நாம் ஜீவிக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. தேவன் நமக்காக யுத்தம் செய்ய மாட்டார், தேவன் நமக்காக கிரியை செய்ய மாட்டார். நம்ம அப்படியாக ஒரு சேனைக்குள் பாய்ந்து போக வேண்டும். சத்துருவின் சேனைக்குள்ள தாவீது பாய்ந்து போனார். பெலிஸ்தர் மத்தியிலே யுத்தத்திற்காக அவர் பாய்ந்து போனார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாட்கள் கூட இந்த உலகம் ஒரு பெலிஸ்திய ஒரு தேசம் போல காணப்படுகிறது. ஒரு உலகத்தில் அநேக ஜனங்கள் பெலிஸ்தியை போல காணப்படுகிறார்கள். இந்த நாளில் கூட அப்படியாக நாம் கூட சத்தியத்தை அறியாத ஜனங்கள் மத்தியில் காணப்படுகிறோமா? அவர்கள் மத்தியிலே சாட்சியாக நிற்கிறோமா என்பதையெல்லாம் நன்றாக சிந்தித்து ஆராய்ந்து நம்மை தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போம். அப்படியாக சத்துருக்கள் மத்தியிலிருந்து ஜீவிக்க, சத்துருக்கள் மத்தியிலிருந்து ஆண்டு நாமத்தை உயர்த்த நம்ம ஒப்படைப்போம். அப்போ நிச்சயமாக ஆண்டு என்ன பண்ணுவார்? நம்மோடு கொடுத்து நமக்கு உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். மதில்னு சொல்லும்போது எதை காண்பிக்கிறது? அநேக தடைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தடைகளை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ தடைகள் அவ்வப்போது நமக்கு என்ன பண்ணுறது? வந்து கொண்டே தான் இருக்கிறது. நாம் முன்னேறி செல்லாதபடி, தேவனை நெருங்காதபடி, தேவனுக்கென்று கனி கொடுக்காதபடி தடை செய்யும்படியாக சத்துரு வல்லமை பல விதத்தில் போராடி கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த சத்துருக்கள் அப்படியாக போராடும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? சத்துருக்கள் எல்லாம் மேற்கொள்ளும்படியாக நாம் தேவனோட இருந்து ஒரே மனமாக இருந்து அந்த சத்துருவை மேற்கொள்ள வேண்டும். அப்போ அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தடைக்கு காரணம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடைப்பட்டு காணப்படுவதற்கு காரணம் என்ன? அவங்க தேவனுக்குள்ள ஒரு மனமாக காணப்படுவதில்லை. தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்ய விரும்புவதில்லை. அநேக காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக நடப்பார்கள். ஆனால் ஒரு சில காரியங்கள் என்ன ஆகிடும்? அவர்கள் தேவனுக்கு இஷ்டமான செய்யாமல் தங்கள் சொந்த வழியிலே போவார்கள். பாருங்கள், யோனா பாருங்கள், எல்லா இடத்துல ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை, அவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றி வந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நினிவேக்கு போய் நீ சுவிசேஷத்தை அறிவி என்று சொன்னபோது அவன் என்ன பண்ணான்? கப்பல் ஏறி தரிசித்துக்கு போனான். அப்போ அவன் என்ன பண்ணலாம்? ஆண்டவரோடு இருந்த அந்த ஒரு மனம் போயிடுச்சா? ஆண்டவருக்கு பிரியமான செய்ய முடியாமல், கீழ்ப்படிய முடியாமல் அவன் திசை மாறி போகிறான். இது கூட ஒரு காரணம் தான். இது போல் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறதா? நாம் கூட இது போல் இந்த நாட்களில் காணப்படுகிறோமா? நாம் கூட இந்த நாளில் எப்படி காணப்படுகிறோம்? அப்படியாக காணப்பட்டால் இந்த வேலை கூட நம்ம முழுவதுமாக தாழ்த்தி ஆண்டவர் கரத்தில் ஒப்புவித்து ஆண்டோடைய எல்லா வார்த்தையும் கீழ்ப்படிந்து அவரோடு ஒரு மனமாக காண நமக்கு ஒரு ஒப்படைப்போம். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு ஒரு பெரிதான ஒரு மனத்தை தருவோம். ஒரு மனதை தந்து அந்த தடைகளை எல்லாம் நீக்கி போடுவோம். நம்முடைய தேவன் நமக்கு வரக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிற தேவன். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து செல்கிறார்.
அவர்கள் வாசலால் உட்பிரவேசித்து கடந்து செல்வார்கள். அவர்கள் ராஜா எல்லாவற்றுக்கும் முன்பாக செல்கிறார், கர்த்தர் முன்னணியிலே நடந்து போகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாட்கள் கூட உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தடைகளை கண்டு கலங்கி கொண்டிருக்கிறாயா? சோர்ந்து போயிருக்கிறாயா? துக்கத்தோடு காணப்படுகிறாயா? தேவன் உன்னோடு கூட இந்த வேலையில் கூட இடைபடுகிறார். நீ தேவனோடு ஒரே மனமாக ஒரே இருதயமாக காணப்படு. அப்போது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தடைகள் எல்லாம் நீக்கி போட்டு உன் ஆவிக்குரிய கிருபையினால் நிறைத்து பலப்படுத்தி உன்னை கொண்டு எதை செய்ய விரும்புகிறாரோ அதை நிச்சயமாகவே தேவன் செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அப்போ இந்த நாட்கள் கூட நமக்கு முன்பாக காணப்படுகிற மதில்களை எல்லாம் நாம் நிர்மூலமாக்கும். நமக்கு முன்பாக காணப்படும் எல்லா மதில்களையும் நிர்மூலமாக்கும்படி தேவனோடு ஒரே மனமாக காணப்படும்படியாக நம்மை முழுவதுமாக தாழ்த்தி ஆண்டவர் கரத்தில் ஒப்படைப்போம். அப்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய தடைகள் எல்லாம் மாற்றி போட்டு அவரே நமக்கு வலியும் சத்தியமும் ஜீவனுமாக இருந்து நம்மை சரியான பாதையில் நடத்துவார். அப்போது தேவனுடைய கோபம் நம் மீது வராது. தேவன் நம்மை குறித்து கோபப்பட மாட்டார். நாம் வழியிலே அழிந்து போவதில்லை. நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, அவர் கரத்தில் மறைந்திருக்கிற பிள்ளைகளாக, அவருக்கு இஷ்டமானதை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாளில் கூட நாம் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போகிறோமா? தேவனால் ஒரு மதிலை தாண்டுகிறோமா என்பது எல்லாம் இந்த நாளில் கூட நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய வழி எப்படிப்பட்டது? உத்தமமானது. அப்போ இந்த நாட்களில் கூட ஆண்டவருக்கென்று நாம் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லும்போது, அவரோடு ஒரே மனமாக இருந்து ஒரு மதிலை தாண்டும் போது தேவனுடைய உத்தமமான வழியை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய வழிகள் எல்லாம் உத்தமமானது. அதான் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 30ஆம் வசனத்தில். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு எப்படி இருப்பார்? தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருப்பார். அப்போ நமக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கணும்னா நாம் அவருக்குள்ள ஒரே மனமாக காணப்பட வேண்டும். அவருக்காக நாம் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போக வேண்டும். அப்போ இந்த நாட்களில் கூட நாம் அவருக்காக ஒரு சேனைக்குள் பாய்ந்து போகும்போது, அவரோடு ஒரே மனமாக இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிதான செழிப்பு காணப்படும், ஆசீர்வாதங்கள் காணப்படும், நன்மைகள் காணப்படும், கிருபைகள் காணப்படும், தேவனுடைய பெரிதான பலன் நமக்குள்ளே காணப்படும். அப்போது நாம் நாம் போகிற வழியில் சரியான பாதை எது என்பதை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவார். நம்மை ஒரு தெளிவான பாதையில் நடத்துவார். அப்போது நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தேவனோடு ஜீவிப்போம். அதனால் அந்த நாளில் கூட நம்ம முழுவதுமாக தாழ்த்தி ஆண்டவர் கரத்தில் பிழைப்போம். ஆண்டவரே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல வேண்டும், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்ட வேண்டும் என்று சொல்லி நாம் கூட ஆண்டவரிடத்தை சொல்லுவோம். ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே துதிக்கிறோம். இந்த நாளில் கூட நீர் எங்களுக்கு தந்த நல்ல வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல, உம்மாலே ஒரு மதிலை தாண்ட இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்கப்பா. சோதுரம் 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 துதிக்கிறோம்ப்பா. அப்பா, சத்ரு சேனைகள் மத்தியில், சத்ருவாக காணப்படுகிற ஜனங்கள் மத்தியில் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உம்மோடு ஒரே மனதாக இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கை தடைகளை எல்லாம் நீக்கி போட உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபைதாங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆவிக்குரிய கிருபையெல்லாம் நிறைத்து நடத்துங்க. உங்கள் நாமத்தை உங்கள் பிள்ளைகளை கொண்டு மகிமைப்படுத்துங்க, உயர்த்துங்க, காத்து கொள்ளுங்க. கனமகிமை செலுத்துவோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.